செகண்ட் ரவுண்டு மேட்ச். இந்த மேட்சை வின் பண்ணுறவங்க செகண்ட் டீமாக ப்ரைஸ் குவாலிஃபை ஆவாங்க. யாராவது பார்த்தீங்கன்னா அடுத்தகுடி வர்சஸ் கார்த்திக் பிரதர்ஸ். அடுத்தகுடி பேட்டிங், கார்த்திக் பிரதர்ஸ் ஃபீல்டிங்காக பார்க்க முடியுது. இந்த மேட்ச்சுக்கு 4 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே, 4 பவுலர். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரமேஷ் ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக்கில் பாலா. பவர் பிளே ஓவர் போட மணி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் யார்க்கிங் லென்த்தில் டாட் பால், பாசிட்டிவ் ஸ்டார்ட்டு. அதே மாதிரி இப்போ ஸ்ட்ரைக்கில் இருக்கிற ரமேஷ் அண்ணன் வந்து சிங்கப்பூரில் நேஷனல் டீம் விளாண்டுக்கிட்டு இருக்காரு. ரொம்ப நாளுக்கு அப்புறமா அவர் இங்கே பார்க்குறோம். நல்ல ஷாட் குறுக்க கொடுத்தாரு, அங்கே ஆளே கிடையாது. ஃப்ளாட்டாக போச்சு, 1 பவுன்ஸில் பவுண்ட்ரி. இப்போ போன பால் லெக் பையில் டாட்டு, இன்சைட் ஏஜ், ஒரு ரன் ஓடி எடுத்துருவாங்க. சிங்கிள். பாலா ஸ்ட்ரைக்கில் சந்திக்கப்புறம் முதல் பந்து டாப் எச். ஃபீல்டர் வந்துட்டாரு பாலுக்கு கீழே. நல்லா டேக்கன், முட்டி போட்டு பிடிச்சாரு, முதல் விக்கெட்டு. அடுத்த பேட்ஸ்மேன் விராட் கார்த்திக். இவர் சந்திச்ச முதல் பந்து கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு. லேட்டாக தான் அந்த ஃபீல்டர் ரியாக்ட் பண்ணார். அப்படிங்கிறப்போ பாலுக்கு வந்துட்டாரு. 2 ரன் ஓடி எடுப்பாங்க, அலோவ் பண்ணிட்டாங்க. 1 ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 7 ரன் ஆடி இருக்காங்க. அதில் ஒரு 4 அடங்கும், ஒரே ஒரு விக்கெட் மட்டும் இருந்து. அடுத்த குடி செகண்ட் பவுலர். செகண்ட் ஓவர் போட குணா வந்திருக்காரு. அரண்டக்கிலிருந்து ஃபாஸ்ட் ஒன் யார்க்கிங் லென்த்தில். போன ஓவரோட முதல் பந்து யார்க்கிங் லென்த், இந்த ஓவரோட முதல் பந்து யார்க்கிங் லென்த். செகண்ட் ஒன் இன்சைட் எட்ஜ், ஸ்டெம்பில் தட்டிட்டு போயிருக்கு. டாட் பாலுக்கு அப்புறமா ஒரு விக்கெட் பாலாவும் மாத்துறாரு குணா. முதல் ரவுண்டு மேட்ச்ல நல்லா பிடிச்சி போட்டிருந்தாரு. அடுத்த பேட்ஸ்மேன் கவீந்திரன். நல்ல பவுலிங்க, வித்தே கொடுக்காத பந்து, நல்ல வேகம், டாட் பால். போன பால் ஒய்டு, ரீபால். லோ கேப்டா கீழே வந்துச்சு. விவேகம் சொல்லலாம், வெரி வேகம். லாஸ்ட் 2 ஓவர். ஸ்டம்ப் லைன்ல வந்தாரு, பேட்ல மீட் ஆயிருச்சு, ஆனா சரியா மீட் இல்லை. சிங்கிள். லாஸ்ட் பால் ஒய்டு, ரீபால். 2 ஒய்டு வந்திருக்கு இந்த ஓவரில். ஒரு சிங்கிள். மொத்தமாக 3 ரன் வந்திருக்கு. யார்க்கிங் லென்த்துங்க, வாட் அ பவுலிங், சூப்பராக பிடிச்சி போட்டிருக்காரு. முதல் ஓவருக்கும் சேர்த்து போட்டிருக்காரு. 2 ஓவர் முடிவுக்கு 2 விக்கெட்லேருந்து 10 ரன் ஆடி இருக்காங்க. 3 ரன் பிடிச்சி போட்டிருக்காரு இந்த ஓவரை. தேர்ட் ஓவர் போட தேர்ட் பவுலர் சந்தோஷ். ஸ்லாட்டில் இருந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் பால் கொஞ்சம் குயிக்கராகவும் எலும்பியும் வந்துச்சு. டாட் பால். செகண்ட் ஒன் ஸ்லாயர் 1 ஃபுல் டாஸ் மாதிரி இருந்துச்சு. அப்படியே லோ ஃபுல் டாஸாக கன்வெர்ட் ஆச்சாங்க ஃபீல்டர். நல்லா ஸ்டாப், ஃபீல்டர்ஸும் நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. சிங்கிள். தேர்ட் ஒன் பெரிய சுத்தல், குயிக்கர் 1. ஒரு பந்து வேகமாகவும் ஒரு பந்து ஸ்லோயராகவும் மாற்றி மாற்றி போடுறாரு. ஃபோர்த் பால் ஒய்டு, ரீபால். டாட் பாலுங்க. லாஸ்ட் 2 ஓவர். ஏறின பக்கமாகவே போட்டார். அதிகபட்சமா அது 1 ரன்னானு இருக்குமான்னு பார்த்தா அதுக்கு பின்னாடியே ஒரு ஃபீல்டர் விரட்டி போயிட்டு இருக்காரு. 2 ரன் அலோவ் பண்ணுவாங்க. 2 ரன். லாஸ்ட் 1 ஆஃப் ஸ்டெம்ஸில் மேலே ஆள் கிடையாது. 1 பவுன்ஸில் பவுண்ட்ரியானு பார்ப்போம். எஸ், பவுண்ட்ரி போயிருக்கு. லாஸ்ட் பால் 4ஓட இந்த ஓவரு 8 ரன் சேருது. மச் நீட்டட் 4. 3 ஓவர் முடிவுக்கு 18, 2 விக்கெட் இருந்து. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர் ஜமால் வந்திருக்காரு, லெஃப்டி, 4வது பவுலர். அருண்தட்டிலிருந்து நல்ல நீலகலத்தில் டாட் பால். செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால், நேருக்கு நேரா எதிர்த்து ஆடி இருக்காரு. நல்ல சேவங்க சந்தோஷ். சிங்கிள். கண்டிப்பாக பெரிய ஷாட் தேவைங்கிற கட்டாயத்தில் பேட்ஸ்மேன். யார்க்கிங் லென்த், அதுக்கு நான் இடம் கொடுத்தா தானே அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் போட்டிருக்காரு பவுலர். லோ கேப்டா கீழே வந்துச்சு, நல்ல தேக்கல் கீப்பர். டாட் பால் அகெயின். போன பால் போயிட்டு ரீபால். ஒயிட் லைனுக்கு ஏறினாரு, நேருக்கு நேரா அட்டாச் வராங்க ஃபீல்டர் கவி. நல்ல டேக்கனாங்க, கேட்சை பிடிச்சி போட்டிருக்காரு. இப்போ வரைக்கும் குமார் பிரதர்ஸ் அவங்க பக்கமாகவே மேட்ச் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸ்வீட்சு கிட்ட திரும்பினாரு, காலுக்குள்ள பூந்து வந்துச்சு. இந்த ஓவர் வெறும் 2 ரன்னுங்க, அதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சிங்கிள்னு. இப்போ மொத்தமாக 20 ரன்ல பந்து போட்டிருக்காங்க. 21 டார்கெட். இந்த பக்கமும் நல்ல பவுலிங் லைனை போச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக டஃப் ஆகிட்டு இருக்கும் இந்த மேட்ச்சில். ஓப்பனிங் பேட்ஸ்மேனா மதி ஸ்ட்ரைக்லையும் ஸ்ரீராம் நான் ஸ்ட்ரைக்லையும் பவர் பிளே ஒரு போட்ட ரமேஷ் வந்திருக்காரு. செகண்ட் ஹாஃபில் வேகமாக தள்ளுவார். அடிச்சு போட்டிருக்காரு, சான்ஸ் வராங்க. ஃபீல்டர் நல்லா டேக்கனுங்க, ஆளை வச்சு போட்டிருக்காங்க கல்லி திசையில். ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டு, நல்லா கான்ஃபிடென்ட் கொடுக்கும். இப்போ பால் டு பால் மேட்ச்சில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அடுத்த பேட்ஸ்மேன் சந்தோஷ், 1 டவுன் பேட்ஸ்மேன். யார்க்கிங் லென்த் பெர்ஃபெக்ட் யார்க்கர்னு சொல்லலாம். இங்கேயே தட்டிட்டு ஒரு சிங்கிள் ஓடிட்டாங்க.
இதுவும் யாருக்கார் முயற்சி தான், ஆனால் தெளிவாக பேட்டில் ஆட்டாங்க. சான்ஸ் டபுள், ரன்ஸ் ஓடலை, சிங்கிள். 4 பாலுக்கு 3 ரன் வந்திருக்கு. லாஸ்ட் 2 மோர். ஸ்கூப் ட்ரை, தெளிவான எக்ஸிக்யூஷன். பிகைண்ட் த ஸ்டம்ப், 1 பவுன்ஸ்லேயே பவுண்டரியை கிளியர் பண்ணுது. பவர் பிளேயோட கடைசி பந்து ஆஃப் ஸ்டம்ப்ஸில் ஓட்டர் ஷாட்டுக்கு போனார். கம்பேக்கிங் பால். ஒரு நாளே வந்திருந்தாலும் 7 ரனில் அந்த ஓவர் முடிவுக்கு வருது வித் ஒரு விக்கெட்டோட. ஆனால் இவங்களுக்கு தேவையான ரன்ஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த செகண்ட் ஓவர் போட இன்னர் சர்க்கிள் 4 பேரோட ராஜ் ஓவர் த கில். ஃபர்ஸ்ட் ஒன். சான்ஸ் ஃபார் கேட்ச் அனுப்பாவும். அங்கே ஃபீல்டர் மேலே கிடையாது அப்படிங்கிறப்ப 2 ஃபீல்டர் போட்டிடுவாங்க. அதிகபட்சமாக 2 ரன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். 2 ரன். ஓட்டல் ஷாட்டுக்கு போனார். டாட் பாலாக மாறும். சில சமயம் பால் டு பால் பேட்ஸ்மேன்ஸ் இந்த மாதிரி தான் ஏமாறுவாங்க. தடுவாங்க. கீப்பர் பிடிச்சாரு. டாட் பால். பேக் டு பேக் 2 டாட். புடிச்சிருந்தா வேற லெவல் கேட்சா இருந்திருக்குங்க. இங்க அதுக்கடையில இங்க 2 ரன் ஓடி எடுக்கிறாங்க. சரியான ட்ரை காட்டி அந்த ஃபீல்டர். வெல் பிளேட். ஆள் இல்லாத பக்கமா தூக்கி விட்டாரு அனாமத்தா. சான்ஸ் ஃபார் பவுண்டரி. ஏத்தி விட்டுட்டாரு. 4. 2 ஓவர் முடிவுக்கு 16, 1 விக்கெட் இழந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பாக பில்ட் பண்ணிட்டாங்க. ராம் பவுலிங் எண்டில் வந்திருக்காரு. 5 more to win. ஃபுல் டாஸ் பால். லெக் ஸ்டெம்ஸில் மேலே ஆள் வச்சிருக்காங்க. சிங்கிள். செகண்ட் ஒன். ஸ்கூப் ட்ரை, தெளிவான எக்ஸிக்யூஷன். அதே ஃபீல்டர் இருந்த தடவை நல்ல ஸ்டாப். சிங்கிள் அகேன். 9 பாலுக்கு 3 ரன். ஸ்விட்ச் கிட்டே கேப்ல பிளேஸ் பண்ணிட்டாரு. இந்த பவுண்டரியோட சந்தோஷ் பேட்ல இருந்து வந்திருக்க அந்த வின்னிங் ஷாட்டு. கார்த்திக் பிரதர்ஸ் ஒரு செகண்ட் டீமா பிரைஸ் குவாலிஃபை ஆகிறாங்க இந்த டோர்னமெண்ட்ல.